श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करदेवः तं वन्दे कुञ्जराननम्। प्रसीद परदेवते मम कृति प्रभूतं भयं विदारय दरिद्रतां दलयदेहि सर्वज्ञतां निधेहि करुणानिधे चरण पद्मयुग्मं स्वकं निवारय जरामृति त्रिपुरसुन्दरी ஸ்ரீ சிவே. இந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் ஸ்ரீ சக்கரத்தை எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இனிமே அடுத்தது ஆதார சக்கரங்கள்ல எப்படி அம்பாளை தரிசிக்கணுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு இன்னும் நிறைய பயிற்சிகள் தேவை. அதனால ஸ்தூலமா பார்க்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கரத்துல இருக்கிற இந்த நவாவரண தேவதைகளை எப்படி நம்ம வணங்கணுங்கிறத நம்ம நன்னாவே தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் இதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க தினமும் சொல்லிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வர்ஷ நாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணீ சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேத ஜுதிதம் பரதேவதாயாக. அதாவது ஸ்ரீ சக்கரத்துல சிவாத்மகமான 4 மேல் நோக்கிய முக்கோணங்களும் 5 கீழ் நோக்கிய சக்தியாத்மகமான முக்கோணங்களும் ஆக 9 கோணங்கள் சேர்றதுனால இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ் 43 முக்கோணங்கள் உண்டாகிறது. அதுல மத்தியில இருக்கிற முக்கோணத்துக்கு நடுவே ஒரு சின்ன ஒரு பிந்து ரூபம் இருக்கு. அது சிவசக்திகள் அபிண்ணமாக அர்த்தநாரியாக நம்ம தியானம் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே சிவனும் சக்தியும் நம்ம பிரிக்கிறது இல்லை. அவ 2 பேரும் ஒண்ணுதான். அதாவது பிரபஞ்ச காரண வசுவான சிவன், அவரோட சேரக்கூடிய ஆற்றல் அல்லது சக்தி, அது அவ அபிண்ணம். அதனால அவ சேர்ந்துதான் நம்ம அவளை எப்பவுமே சேர்ந்துதான் வணங்கணும். சிவசக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் எது வரும் புணந்திங்கு உலகுயிரெல்லாம் என்றும். 2 பேரும் அபிண்ணமா இருக்கிறது. பாகத்தில் ஒருவன் வைத்தான் அப்படின்னு கம்பன் சொல்றார். கம்பராமாயணத்துல கம்பன் சொல்றார். உண்ணாமலை உமையாளோட உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்றார். 2 பேரும் பிரிக்க முடியாது. இது நம்முடைய மணிவாசக பெருமான் தொன்மை கோலம் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த 43 முக்கோணங்களுக்கு வெளியே திருவலயம் அப்படின்னு 3 வட்டங்கள் இருக்கு. அதுக்கு வெளியே 8 இதழ் கமலம், அதற்கு வெளியே 16 இதழ் கமலம், அதற்கு வெளியே 4 திசையிலையும் வாசல்கள் இருக்கு. 3 சதுரங்கள் இருக்கு. இவ 3ம் சேர்ந்து பூப்புரம்னு சொல்றோம். ஸ்ரீசக்கரத்துல 9 பிரிவுகள் உண்டு. அதுக்கெல்லாம் ஆவரணங்கள்னு பேரு. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் எதுக்கு சொல்றேன்னாக்க, நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஸ்தூலமா பார்க்கக்கூடியது, நம்மளால பார்க்கக்கூடியது. அதனால இத மறுபடியும் சொல்றேன். ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வணங்கும் போது சிவசக்தி சம்மேளனமே அப்படின்னே தான் நம்ம வணங்கணும். தோலும் துயிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாதமும் பைங்கிழியும் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். 2 பேரையும் சேர்த்துதான் சொல்றார். தோளுடைய செவியன் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா சிவத்திலிருந்து சக்தி ஸ்புரணமாகும் போது இந்த உலகம் உண்டாச்சு. அதனால இந்த சிவசக்தி அப்படிங்கிற அந்த ரூபத்துலதான் நம்ம இந்த ஸ்ரீ சக்கரத்திலையும் அம்பாளையும் சுவாமியும் நம்ம வணங்கணும். இப்ப உங்களுக்கு மறுபடியும் இந்த ஆவரணங்களை காட்டும் போது உங்களுக்கு அந்த மாத்திருக்கா அக்ஷர தேவிகளை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொல்றேன். முதலாவது ஆவரணம் திரைலோக்கிய மோகன சக்கரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிருகஸ்பதி தான் இதுக்கு இந்த கிரகத்துக்கான அதிபதி. ரத்னம் புஷ்பராகம். இதே மூலாதாரத்துல இருக்கிற சக்கரத்துக்கும் 4 இதழ்கள். இந்த ஆவரணமும் சதுர வடிவில் இருக்கு. இந்த திரைலோக்கிய மோகன சக்கரமும் சதுர வடிவில் இருக்கு. 10 சித்தி சக்திகள், 8 மாதாக்கள், முத்ரா சக்திகள், இவ எல்லாரும் இந்த உட்கோட்டில் இருக்கா.
திரிபுராதி சக்கரேஸ்வரி தான் இதுக்கு தேவி. பிரகட யோகினி ஸ்வரூபம். இந்த டம் அப்படிங்கிற டமரி தேவி அல்லது டகாரிணி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி இந்த முதலாவது அவரத்தினுடைய அந்த அக்ஷர தேவி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரைலோக்கிய மோகன சக்கரே டம் டாகினி தேவி பூஜையாமின்னு சொல்லிதான் இந்த தேவியை நம்ம பூஜை பண்ணணும். அம்மாள் அவளுடைய ஜெகனம் விழுந்த இடம் இது. கௌலாம்பிகைன்னு பேரு இந்த அம்பிகைக்கு. மாத்திருக்கா அக்ஷர சக்தி பீடத்துல மாத்திருக்கா அக்ஷர ஸ்வரூபிணிக்கு டமரி தேவின்னு பேரு, டகாரிணி தேவி அப்படின்னு பேரு. இந்த தேவியை நம்ம மாத்திருக்கா நியாசம் பண்ணும்போது, பீட்ட நியாசம் பண்ணும்போது டம் கேலாபுராயே நமகான்னு சொல்லி வலது கணுக்காலை தொட வேண்டும் நியாசம் பண்ணும்போது. இந்த டகாரிணி தேவி எப்படி இருக்கான்னு சொன்னாக்கா அவளுடைய உருவம் அதுல கொடுத்திருக்கேன் பாருங்க. டகாரிணி பஞ்சவக்திரா சிதாடங்க கதாதரா சதுர்பாகு குக்குடஸ்தா வரா அபயகரச்ச சா. அம்பாள் 5 முகத்தை உடையவர், டங்கத்தையும் கதையும் வச்சுருக்கா, 4 கரங்களை உடையவள், குக்குடோ கோழிதான் அவளுடைய வாகனம், டங்கம் ஹஸ்தம் இது கதையும் அபயவர்தம் 2ம் உடைய தேவி. இப்ப உங்களுக்கு இந்த டம்கார தேவியை அழகா உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். நீங்க இந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்துல இருக்கிற தேவியை இப்போ நீங்க பார்த்தாச்சு. அடுத்தது 2வது ஆவரணம் சர்வாச்சா பரிபூரக சக்கரம். இதனுடைய கிரக அங்காரகன், இதோடைய கிரக தேவதை, இதோட ரத்னம் பவளம். நம்மளுடைய முதலாவது ஆவரணம் அம்பாள் ஸ்தூல நிலை. இந்த 2வது ஆவரணம் நம்மளுடைய ஸ்வப்ன நிலை. இதனுடைய ரத்னம் பவளம். நவாவரண கீர்த்தனை செவ்வாய்க்கிழமைக்கான கீர்த்தனை பாடணும். இந்த தலைவி திரிபுரேஷி. 16 நித்திய கலா தேவிகள் இங்க குடியிருக்கா. இவ குப்த யோகினின் பேரு இங்க இருக்கிற தேவிக்கு. ஸ்ரீசைலாய நமஹா ரம் ஸ்ரீசைலாய நமஹான்னு சொல்லி வலது தோள்பட்டையை தொடணும். நியாசம் பண்ணும்போது ரம் ஸ்ரீசைலாய நமஹான்னு சொல்லி நம்மளுடைய வலது தோள்பட்டையை தொடணும். இந்த ரம்ங்கிற அக்ஷர தேவி மேரு ஸ்ருங்கத்துல இருக்கா. கொழுப்பு, அம்பாளுடைய கொழுப்பு விழுந்த இடம் ராகினி தேவி அப்படின்னு. இந்த ஆவரண தேவிக்கு பேரு ராகினி தேவி. இந்த மாத்திருக்கா தேவிக்கு அர்த்தநாரின் பேரு. திரிபுரேஷி இங்க இருக்கிறவோ குப்ததர யோகினி. இந்த ரம் அப்படிங்கிற தேவியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நியாசம் பண்ணும்போது ஸ்ரீசைலாய நமஹான்னு சொல்லி வலது தோள்பட்டையை தொட வேண்டும். நம்மளோட வலது தோள்பட்டையை தொட்டணும். இந்த தேவிக்கு ரக்தாதேவி ரேச்சிகாதேவி அப்படின்னு 2 பேர் இருக்கு. ரக்தாதேவி ரம், ரக்தாதேவி ரேச்சிகாதேவி அப்படின்னு சொல்றோம். ரம் ரூபா ரேச்சிகா ஷியாமா சிம்மஸ்தா லோகிதாம்சுகா பஞ்சாஷ்ட அஷ்டகரைர்தத்தே தக்ஷ வாமக்கிரமேண ச கட்கம் கேடம் அங்குஷம் கதாம் பாசம் சூலம் வரா அபயான். இந்த ரேசிகா தேவிக்கு சிம்மம் வாகனம், ஷியாமா கருது நிறத்தவள், 5 முகம் உண்டவர். அவளுடைய கைகள்ல கட்கம் கேடம் அங்குஷம் கதாம் ஒரு கையில வச்சுருக்கா. பாசம் சூலம் பர அபயான் ஒரு கை வரம் காட்டுறது, ஒரு கரம் அபயம் காட்டுறது. இது மாதர்கா பீட ரூபிணி ரக்தாதேவி ரேசிகா தேவி. இப்போ அடுத்தது நமது மூணாவது ஆவரணம். 2 ஆவரணம் பார்த்துட்டோம். 3வது ஆவரணம் சர்வசம்சோபன சக்கரம். இந்த சக்கரத்துக்கு பேரு சர்வசம்சோபன சக்கரம். இந்த சக்கரத்தோட கிரகம் சுக்கிரன். ரத்னம் வைரம். இதுக்குண்டான கீர்த்தனை வெள்ளிக்கிழமை பாடுறது. தூக்க நிலை, சூக்ஷ்ம அனுபவம் கொடுக்கக்கூடிய
தேவிகள் இங்க இருக்கிறவா. இது ஒரு 8 தள தாமரை இதழ்களை கொண்டது. குப்ததர யோகினிகள் இங்க இருக்கிறவா. திரிபுர சுந்தரி இதோடைய தலைவி. இந்த சர்வசம்சோபன சக்கரே லம் லாகினி தேவியும் பூஜை ஆமி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த லாகினி தேவி அப்படிங்கிறவள நியாசம் பண்ணும்போது லம் மேரவே அப்படின்னு சொல்லி, மேரவே நமகான்னு சொல்லி பிடரியில தொட்டுக்கணும். நம்மளுடைய உடல்ல பிடரி, நம்மளுடைய பிடரியில தொட்டுக்கணும். இந்த லம் அப்படிங்கிற தேவி இந்த 3வது ஆவரணமான சர்வசம்சோபன சக்கர தேவி. லம்போஷ்டி தேவி மோகினி தேவின்னு பேர். இவ ஜுவாலாமுகில இந்த தேவி இருக்கா. தூமாவதி அப்படின்னு இவளுக்கு ஒரு பேர் இருக்கு. ஜுவாலாமுகி, ஜுவாலா தேவி, தூமாவதி தேவி. நெருப்பு இருந்தா புகை இருக்கும் இல்லையா, ஜுவாலை இருக்கும்போது தூமம் இருக்கு. இந்த ஆவரணத்தினுடைய அதிபதி திரிபுர சுந்தரி தேவி. 8 தள தாமரை இதழ்களை கொண்டது இந்த 3வது ஆவரணம். இந்த அக்ஷர தேவி லம்போஷ்டி தேவி அல்லது மோகினி தேவி. லாத்மிகா மோகினி தேவி ஸ்வர்ணாபா கஜசிம்ஹகா ஷட்புஜ அங்குஷ சூலாசி கேட தான அபயான்விதா. இந்த தேவிக்கு ஒரு முகம், 6 கரங்கள், யானையை வாகனமாக கொண்டவள் இந்த லம் அப்படிங்கிற தேவி. அடுத்தது 4வது ஆவரணம். நான்காவது ஆவரணம் சர்வ சௌபாகியதாயக சக்கரம். இதற்கு இது வழிபடுவதற்கு வழிகாட்டும் ஆவரணம், வழிகாட்டுற ஆவரணம். அதனால்தான் இதுக்கு சர்வ சௌபாகியதாயக சக்கரம் பேர். இந்த தேவிகள் சம்பிரதாய யோகினிகள். அதாவது கருணையோட தேவி நமக்கு எடுக்கிற ஒரு வடிவம் எதுன்னா குருவோட வடிவம், வழிகாட்டுறது. இதனுடைய கிரகம் சந்திரன், ரத்னம் முத்து. திங்கட்கிழமையான நவாவரண கீர்த்தனை பாட வேண்டியது. இந்த சர்வ சௌபாகியதாயக சக்கரே சம் சாகினி தேவி பூஜையாமி சொல்லியிருக்கு. இதனுடைய அதிபதி தேவதை திருப்புரவாசினி. இந்த சம் அப்படிங்கிற தேவி நம்ம நியாசம் பண்ணும்போது சம் ஹிரண்ய புராய நமகா அப்படின்னு சொல்லி இதயம் முதல் வலது கால் விரல் நுனி வரை தொட வேண்டும். இந்த தேவி சக்தி பீடத்துல திருப்ரமாலினி ஜாலந்தரத்துல இருக்கா. இந்த சம் அப்படிங்கிற சாகினி தேவி நம்ம சர்வ சௌபாகிய தாயக சக்கரே சம் சாகினி தேவியும் பூஜையாமி நமகாம் சொல்றோம். அந்த சம் அப்படிங்கிற தேவி சரஸ்வதி தேவி அல்லது சித்தக்ரியா தேவி அப்படின்னு அவளுக்கு பேர். சித்தக்ரியா சகாராக்கியா சிதாம்புஜ நிவாசினி பாட்டலாப கரைதத்தே சிதம்புஜ வரா அவையான். அம்பாள் ஒரு முகம், கால பத்மத்துல வச்சுட்டு இருக்கா, இடது கால பத்மத்துல வச்சுட்டு இருக்கா. சிதாம்புஜ நிவாசினி பத்மத்துல உட்கார்ந்து இருக்கா. சின்முத்ரை தாமரை, வர அபயம், 4 கரங்களை உடைய தேவி இந்த சம் அப்படிங்கிற சாகினி தேவி. இப்போ 4 ஆவரணங்களை பார்த்துட்டோம். அடுத்தது 5வது ஆவரணம் சர்வார்த்த சாதக சக்கரம். சர்வார்த்த சாதக சக்கரம். இந்த சக்கரத்துல கிரகம் சனி. இதனுடைய ரத்னம் நீலம். சனிக்கிழமை நவாவரண கீர்த்தனை இந்த கீர்த்தனை சனிக்கிழமை பாடக்கூடியது. இந்த ஹம் அப்படின்னு நம்ம பீட்டநியாசம் பண்ணும்போது ஹம் மகாலட்சுமி புராய நமகான்னு சொல்லி இதயம் முதல் இடது கால் நுனி வரை தொட வேண்டியது. இங்க இருக்கிற தேவிகள் குலோத்தீர்ண யோகினிகள், குரு பரம்பரையாக நம்மளை கரையேற்றுபவர்கள். இவாளுக்கெல்லாம் அதிபதி திரிபுராஸ்ரீ.
சர்வார்த்த சாதக சக்கரே ஹம் ஹாகினி தேவின் பூஜையாமி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஹகினி தேவி அப்படிங்கிறவோ நல்ஹடீஸ்வரின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா இந்த தேவி. இவளோட பேரு ஹம்சவதி ஆத்யாயினி தேவி அப்படின்னு பேரு. அந்த நல்ஹடீஸ்வரி தேவி அந்த இடத்துக்கு பேரு அத்ரிஸ்தானம்னு பேரு. அம்பாளோட ரத்த குழாய் விழுந்த இடம். இந்த தேவிய எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, ஆத்யாயினி ஹகாராக்கியா மட்ட மாதங்க வாகனா பாட்டலாபா கரைதத்தி சிந்த சிதம் சித் அம்புஜம் வரா அபயம். இந்த தேவிக்கு யானை வாகனம், ஒரு முகம் கொண்டவள், 4 கரங்கள், சின்முத்திரை, ஒரு கையில தாமரை, வரம் அபயம் உடைய தேவி இந்த தேவி. அடுத்தது 6வது ஆவரணம். ஆறாவது ஆவரணம் சர்வரக்ஷாதர சக்கரம். இதுக்கு பேரு ஸ்திதி சக்கரம்னு பேரு. சதுர்தசாரம், பகிர்தசாரம், அந்தர்தசாரம் எல்லாம் சேர்ந்தது சர்வரக்ஷாதர சக்கரம். இதனுடைய கிரகம் சூரியன். இது இந்த சக்கரத்தினுடைய ரத்னம் மாணிக்கம். ஞாயிற்றுக்கிழமை இந்த நவாவரண கீர்த்தனைய பாட வேண்டியது. இங்க இருக்கிறவா நிகர்ப யோகினிகள், சித் சக்தியோட உணர்வு வடிவானவர்கள். இவாளுடைய அதிதேவதை திரிபுரமாலினிங்கிறவோ. நம்ம ஞாசம் பண்ணும்பொழுது இந்த தேவியை கம் ஸ்ரீபுராய நமகான்னு சொல்லி நம்மளுடைய வலது தோளை தொட வேண்டியது. வலது தோளை நம்ம தொட்டுக்கணும். இந்த தேவியை நம்ம வணங்கும் போது இந்த கம் அப்படிங்கிற காக்கினி தேவி சர்வரக்ஷாகரே கம் காக்கினி தேவியும் பூஜையாமி. இவ மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர் ஸ்ரீஹட்டா அப்படின்னு பங்களாதேஷ்ல இருக்கா இந்த தேவி. ஸ்ரீபீட்டம் அம்பாளுடைய தலை, அதாவது கழுத்து வரைக்கும் விழுந்ததுன்னு சொல்றாங்க. இந்த 6வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய காகினி தேவி. இவ கம் காலராத்திரி தேவி அல்லது பூத விநியாசினி தேவி அப்படின்னு இவளுக்கு பெயர். பூத விநியாசினி சுப்ர கஜாரூட்டா சதுர்புஜா திரிசூலம் ச வரம் தக்ஷே வாமே குஷாமயா அபயம். அம்பாள் 4 கைகளை உடையவள், ஒரு முகம் உடையவள், யானையை வாகனமாக கொண்டவள். கஜாரூடா சதுர்புஜா திரிசூலம் ச வரம் வாமே அங்குஷம் வரதா அபயம் கொண்டவள். அபயம் காட்டுறா, ஒரு கையில வரதம், அங்குஷமும் திரிசூலமும் வச்சுட்டு இருக்கா இந்த தேவி காக்கினி தேவி. இவளை காலராத்திரி தேவி அல்லது பூத விநியாசினி தேவின்னு சொல்றோம். கம் ஸ்ரீபுராய நமகான்னு சொல்லி வலது தோளை தொட வேண்டியது. வலது தோளை நம்ம தொட்டோம். இப்ப இந்த 7வது ஆவரணம் சர்வரோககர சக்கரம். இதனுடைய கிரகம் புதன். ரத்னம் மரகதம். நவாவரண கீர்த்தனை, புதனுக்கான கீர்த்தனையே பாட வேண்டியது. 8 வாக்தேவிகள் இருக்கக்கூடிய சர்வரோககர சக்கரம். உள்ளே நமக்கு உணர்த்தக்கூடிய சக்திகள், ரகசிய யோகினிகள்னு பேரு. இவாளுக்கு தேவி அதிபதி திரிபுரா சித்தா. இந்த தேவிகள் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாக்தேவிகள் தான் நம்முடைய லலிதா சகஸ்ரநாமத்தை பண்ணியிருக்காங்க. சர்வரோககர சக்கரே ஷம் ஷாகினி தேவி பூஜையாமின்னு சொல்லி இந்த ஷாகினி தேவிங்கிறவோ எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, இவளு நம்முடைய வலது ஷம் மஹேந்திராய நமஹா. மகேந்திரா அப்படிங்கிற மலையில இருக்கக்கூடிய தேவியோ இதயம் முதல் வலது கை விரல் நுனி வரை தொட வேண்டும் ஞாசம் பண்ணும்போது.
இந்த தேவி ஷம் மகேந்திராய நமகான்னு சொல்லி இதயம் முதல் வலது கை விரல் நுனி வரை தொட வேண்டியது. இந்த தேவிக்கு ஸ்ரீதேவி மங்களா கௌரி தேவின்னு பேரு. அவந்தியில இருக்கா, அவந்தி தேவி, அவந்திங்கிற இடத்துல இருக்கா இந்த தேவி. அவந்தினா உஜ்ஜயினின்னு அர்த்தம். அவந்தி தேவி திரிபுராசித்தா இந்த சக்கரத்தோட இந்த ஆவரணத்தோட அதிபதி அவளுக்கு ரகசிய யோகினிகள்னு பேரு. இது அஷ்டகோணம் இருக்கக்கூடியது. இந்த தேவி ஷம் அப்படிங்கிற ஸ்ரீதேவி மங்களா கௌரி தேவி. ஷாக்கியா மங்கள கௌரி து தப்ஜ அம்புஜ நத பிரபா சஹஸ்ர பத்ம பீட்டஸ்தா திவ்யாபரண பூஷிதா சதுர்புஜா கரைரத்தே பத்மத்வயா வரா அபயா. இந்த மங்களா கௌரிங்கிற தேவி ரொம்ப மங்களகரமா இருக்கா. மாங்கல்ய கௌரின்னு பேர் அவருக்கு. அம்புஜத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, பத்மத்துல தாமரையில உட்கார்ந்துருக்கா. சகஸ்ர பத்ம பீட்டம், 1000 தாமரைகளை கொண்ட பீடம். திவ்ய ஆபரண பூஷிதா, அழகான ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்கா. சதுர்புஜா, 4 கரங்கள், 2 கரத்துல பத்மம் வச்சுட்டு இருக்கா, தாமரையை வச்சுட்டு இருக்கா. இன்னும் 2 கரங்கள் வரம் அபயம். இது ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய சாகினி தேவியினுடைய உருவம். இப்ப 8வது ஆவரணத்துக்கு போகும். சர்வ சித்தி பிரத சக்கரம். இதோட கிரகம் கேது, ரத்னம் வைடூரியம். இது கீர்த்தனை பாடக்கூடிய நாள் சனிக்கிழமை. சமஷ்டி சக்தி மகா திரிபுர சுந்தரி. இந்த சரஸ்வதி பிரதத்துல வாக்பவ கூட்ட சக்தி மகா காமேஸ்வரி, காமராக கூட சக்தி மகாவஜ்ரேஸ்வரி, சக்தி கூட சக்தி மகாபகமாலினி. இவ எல்லாரும் இருக்கா. ஒரே கோட்ல 5 பேர் அப்படின்னு திதி நித்யா தேவிகள் இருக்கா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த நியாசம் பண்ணும்போது எம் மலையாய நமகான்னு சொல்லி ஹிருதயத்தை தொட வேண்டியது. இந்த அதிரகசிய யோகினிகள் இருக்கக்கூடிய இந்த ஆவரணத்துல திரிபுராம்பா அப்படிங்கிற தேவி அதிதேவதையா இருக்கா. இந்த சர்வசித்தி பிரத சக்கரத்தினுடைய எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாகினி தேவி, சர்வசித்தி பிரத சக்கரே எம் யாகினி தேவி பூஜையாமின்னு சொல்றோம். மலையாய நமகான்னு சொல்லி இதயத்தை தொட வேண்டியது, ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த யாகினி தேவி 8வது ஆவரணத்துல சர்வசித்தி பிரதாய சக்கரத்துல முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த யாகினி தேவிக்கு அதிரகசிய யோகினின்னு பேரு. மகாலட்சுமி ஸ்ரீ சைலத்துல இருக்கக்கூடிய தேவி. பிரம்மராம்பான்னு சொல்றோம் இல்லையா, மகாலட்சுமி ஸ்ரீ சைலத்துல இருக்கக்கூடியவோ தேவியோட பித்தம் விழுந்த இடம். இந்த எம் அப்படிங்கிற அக்ஷர தேவி எப்படி இருக்கானாக்க, யாக்கேயம் தீபினி தேவி சிம்மஸ்தா அஷ்டபுஜாசிதா சூல ச ஆபேஷு பாஷாசி கேடதானா அபயான்விதா. அம்பாள் ஒரு முகம் கொண்டவள், சிமத்த வாகனமா கொண்டவள், அஷ்டபுஜா 8 கைகள் உடையவள், சூலம் சாபம் பாசம் கேடம் தானபத்திரம் அபயம் வரதம் எல்லாம் கொண்ட 8 வில்லு அம்பா எல்லாம் வச்சுட்டு இருக்கா. பானம் அம்பு எல்லாம் இருக்கு அந்த அம்பா தேவி கிட்ட. கத்தியும் கேடையும் வச்சுட்டு இருக்கா, சூலம் பாசம் வச்சுட்டு இருக்கா, வரம் அபயம். இந்த தேவி எம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகினி தேவி. யகார மாத்திருக்கா பீட ரூபிணி. இப்ப நம்மளுடைய 9வது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம். சர்வானந்தமய சக்கரம் 9வது ஆவரணம். அம்பாள் மகா திரிபுர சுந்தரி. மகா திரிபுர சுந்தரி தான் இந்த ஆவரணத்தினுடைய தேவி. கிரகம் ராகு. செவ்வாய்க்கிழமை இந்த கீர்த்தனை பாடணும். ரத்னம் கோமேதகம். இங்க மைய புள்ளி பிந்து இருக்கு. பராபரா ரகசிய யோகினியின் பேரு இங்க இருக்கக்கூடிய யோகினிக்கு. இந்த சர்வானந்தமய சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த பம் அப்படிங்கிற
பட்டபான லடாக்கினி தேவி பூஜையாமின்னு சொல்லியிருக்கு. அந்த பம் அப்படிங்கிற தேவிய சஷ்டிஷாய நமகான்னு சொல்லி முதுகல் தொட வேண்டும். நியாசம் பண்ணும்போது முதுகு தொட. சர்வானந்தமய சக்கரே பம் பட்டபான லடாக்கினி தேவின்னு சொல்லி இந்த பராபரா ரகசிய யோகினி இருக்கக்கூடிய இந்த சர்வானந்தமய சக்கரத்தை தொடணும். இங்க 5 லட்சுமிகள், 5 கோசாம்பிகைகள், 5 கல்பலதாம்பிகைகள், 5 காமதுகா தேவிகள், 5 ரத்னாம்பா தேவிகள் எல்லாரும் இங்க இருக்கா நமக்கு தெரியும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பம் அப்படிங்கிற தேவி இவ வந்து பூததாத்ரி தேவின்னு மறுபடியும் வெஸ்ட் பெங்கால இருக்கா அந்த தேவி. அக்ஷர தேவிக்கு பேரு பந்தினி தேவி, சித் ஷியாமலா தேவின்னு பேரு. சித் ஷியாமலா பப்ருவர்ணா சிம்மாரூட்டா பரூபிணி தத்தே கிரமேண தசபிகி கரைகி பூர்வவதா ஆயுதா. அம்மா வந்து சிம்மரூட்டா, அவளுக்கு நிறைய முகங்கள் இருக்கு, 5 முகம் இருக்கு அவளுக்கு, 10 கரங்கள் இருக்கு. கரங்கள் எல்லாம் ஆயுதம் வச்சுருக்கா, 2 கரங்களை மட்டும் அபயம் விரதம் காட்டுறாங்க. இது வந்து பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய பட்டபான லடாக்கினி தேவி அவளுடைய ஸ்வரூபம். பம் சொல்லி நம்ம நியாசம் பண்ணும்போது சஷ்டிஷாய நமகான்னு சொல்லி நம்மளுடைய முதுகுல தொட வேண்டியது. இந்த இந்த ஆவரணங்களை மறுபடியும் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன்னு சொன்னாக்க, நம்மளால பார்த்து பூஜை பண்ணக்கூடிய விஷயம் அது. நம்ம பார்த்து நம்மளால பூஜை பண்ண முடியும். இன்னும் நம்ம வந்து இந்த உடம்புல இருக்கிற ஆதார சக்கரங்களுக்கு போனோம்னாக்க சாதனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த ஸ்தூலமா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆவரணங்களையும் ஆவரண தேவதைகளையும் கொஞ்சம் அதிகமாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் அவைகளை பார்க்கறதுக்கு போறோம். நம்மளுடைய பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரம்மம், இந்த அண்டங்கள் எல்லாம் படைச்சிருக்கக்கூடிய இந்த பிரம்மம் நம்ம உடம்புல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த சராசரங்களையும் படைச்சிருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்க முடியும்? இப்ப உடம்புக்குள்ள சக்கரத்தை பார்க்க போறோம். அடுத்தது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோணும் போது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரந்தரதாசரோட கீர்த்தனையும் உங்களுக்கு நான் பாடி காமிச்சிருக்கேன். அனோரணியனா மகத்துவம் அகியனான்னு சொல்லியிருக்காரு. அனோரணி, அணுவிற்கும் சின்னது இந்த பிரம்மம். மகத்துவம் அகியனா, பெரியதுக்கெல்லாம் பெருசு, சின்னதுக்கெல்லாம் சின்னது, பெருசுக்கெல்லாம் பெருசு. அதுதான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து சாஸ்திரத்துல அம்பாள பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா சுவாமி இல்லையா இருக்க, சுவாமியை விட்டு அம்பாளை நம்ம வந்து பார்க்கறதே கிடையாது, அவரையும் சேர்த்துதான் பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு அதிசயமான வடிவுடையாள்னு சொல்ற. சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, அறியேன் அளவிற்கு அளவானது அதிசயமே சொல்றார். அறியேன் அறிவிற்கு அளவானது அதிசயமேங்கிறார். என்னுடைய மனசுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு நீ சின்னதா இருக்கிறது அதிசயமே அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல ஒன்றாய் இருந்து பலவாய் இருந்துன்னு சொல்றாரு அபிராமப்பட்டர். பல இந்த உலகத்துல இருக்கிறது பார்க்கக்கூடிய அவ்வளவும் அம்பிகை தான் விரிஞ்சிருக்கா. எப்படின்னு சொன்னாக்க நமக்கு தெரியாது. நான் சயின்டிபிக்காவும் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அம்பாள் வந்து சுவாமி வந்து தனியா இருக்கும் பொழுது நம்ம ஸ்தானுன்னு சொல்றோம், ஸ்டாட்டிக் எனர்ஜி. அது வந்து அம்பாள் அதுல இருந்து கொஞ்சம் சலனம் ஏற்படும் போது அந்த சக்தி அவருக்குள்ள கொஞ்சம்
சலனத்தை ஏற்படும் போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். அப்புறம் அது விரிவடைஞ்சு இந்த அண்ட சராசரங்களா விரிவடையும் போது அதுக்கு கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். அதாவது ஸ்தானுன்னா அசையாதுன்னு அர்த்தம். அதோட அந்த ஸ்தானுல சக்தி ஸ்புரணமாகும் போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சமா அது விரியும் போது கைனடிக் எனர்ஜிங்கிறது ஒன்றா இருந்து பலவாய் விரிந்துன்னு சொல்றோமே, ஒன்னா இருந்து பலவாய் விரிந்து பலம் எல்லாம் இந்த உலகம் முழுக்க அது கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். இது இதுக்கு அம்பாள் சுவாமி ரெண்டு பேரும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். ஏன்னா அவ ரெண்டு பேரும் ஒண்ணு. சிவத்தரோட சக்தியோட முதல்ல சக்தியிடம் இருந்து சிவன் பிறந்தது எல்லாரும் சொல்றோம். அதெல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறோம்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அர்த்தநாரின்னு சொல்லிக்கிறோம். ரொம்ப சரியான விஷயம். ரெண்டு பேரையும் சேர்த்துதான் வணங்குறோம். இந்த ஆதார சக்கரங்கள்ல ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்துதான் பார்த்திருக்கோம், பார்க்க போறோம். இப்போ ஆதார சக்கரத்திலையும் ரெண்டு பேரும் சேர்த்துதான் பார்க்க போறோம். அங்க ஆவரணங்கள்லயும் ரெண்டு பேரையும் சேர்த்துதான் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ சக்கரத்துல சிவாத்மகமான 4 மேல் நோக்கிய முக்கோணம், சக்தி ஆத்மகமான கீழ் நோக்கிய 5 முக்கோணம், இது ரெண்டும் 9 சேர்றதுனால 43 முக்கோணங்கள். அதுல இருக்கிற முக்கோணத்துல நடுவ பிந்து ரூபத்துல சிவசக்தி அபிநமாக நமக்கு அர்த்தநாரியா தியானம் பண்றோம் அவளை. இந்த 43 முக்கோணங்களுக்கு வெளியே திரிவலயம்னு 3 வட்டங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து வெளியே 8 இதழ் கமலம் இருக்கு. அதுக்கு வெளியே 16 இதழ் கமலம் இருக்கு. இதுக்கு வெளியே 4 திசையிலும் வாசல்கள் இருக்கக்கூடிய 3 சதுரங்கள் இருக்கு. இவெல்லாம் சேர்ந்து பூபுரம்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்ரீ சக்கரத்துல 9 பிரிவுகள் இருக்கு, ஆவரணங்கள் சொல்றோம். இது இந்த ஸ்ரீ சக்கரத்தை பார்த்தாச்சு, எல்லா ஆவரணங்களையும் பார்த்தாச்சு. கடைசியில பிந்துல அம்பாலையும் சுவாமியும் சேர்த்துதான் நம்ம தியானம் பண்றோம், தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுடைய உடல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம உடல்ல இருக்கிற ஆதாரங்கள் அதுல எப்படி நம்ம தியானம் பண்ணணும், அங்க எப்படி நம்ம சுவாமி அம்பாளை பார்க்கணும் அப்படிங்கிறது அடுத்தது. நம்ம உடல்ல கீழேந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு 6 ஆதார கமலங்கள் இருக்கு. இந்த 6க்கும் மேல சகசிராரம் அப்படின்னு 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்கு. இந்த சக்கரங்களோட இருக்கும் பிரதேசத்தை நம்ம 3 கண்டங்களா பிரிக்கிறோம். அவ கீழந்து மேல மறுபடியும் அக்னி கண்டம், 2 மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் அக்னி கண்டம்னு சொல்றோம். அதுக்கு மேல சூரிய கண்டம், மணிப்பூரகம், அநாகதம், அப்ப சோமகண்டம், விசுத்தி, ஆக்ஞை, இது 2க்கும் சோமகண்டம்னு பேரு. ஒவ்வொரு கண்டத்தின் முடிவிலும் கிரந்திங்கிற முடிச்சு இருக்கு. இந்த முடிச்சு சுழுமுனையில நம்மளுடைய பேக்போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுஷும்னா நாடியில இடக்கலை பிங்கலைன்னு 2ம் சேர்றதுனால உண்டாறது இந்த முடிச்சுகள். ஒவ்வொரு கண்டத்துல 2 ஆதார கமலங்கள் இருக்கு. அக்னி கண்டத்துல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், எல்லாமே கமலங்கள். சூரிய கண்டத்துல மணிப்பூரகம், அநாகத கமலங்கள். சோம கண்டத்துல விசுத்தி, ஆக்ஞா அப்படிங்கிற கமலங்கள். 3 கிரந்திகளுக்கும் கீழே இருந்து மேல என்னன்னாக்க பிரம்ம கிரந்தி. இந்த முடிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்க பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு பேர். ஆக 6 ஆதாரங்கள், 3 கிரந்திகள், 3 கண்டங்கள், 12. அதுக்கு மேல இருக்கிறது சகசிராரம். இங்கதான் சந்திரகலா மண்டலம்னு பேர் அதுக்கு. இங்க சம்பூர்ணமான கலைகளோட, அமிர்தமான கிரணங்களோட சந்திரன் நமக்கு சாதா கலைன்னு பேரு, எப்பவும் இருக்கக்கூடிய.
அதாவது யோகத்திலேயோ உபாசன பாவத்திலேயோ ஏதோ ஒண்ணுல மூலாதாரத்துல இருந்து குண்டலினியை எழுப்பி ஷட் சக்கர பேதனம் 6 ஆதார பத்மங்களையும் அப்படியே பேதிக்கிறதுன்னு சிவியரிங்னு சொல்றது. அதை வெட்டி கொண்டு போகுது. வெட்டுறதுன்னு சொல்றதை விட பேதிக்கிறதுன்னு சொல்றது அழகான வார்த்தை. சகசிரார கமலத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அங்கு சதாசிவன் இருக்கார் நம்ம சகசிரார கமலத்துல. அப்ப குண்டலி அங்க சேரும்போது அமிர்த பிரவாகம் ஏற்பட்டு தேகத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் நினைச்சு இந்த சாதகனை ஜீவன் முக்தனாக்கி இனி ஒரு பிறவி இல்லாமல் செய்வது. நம்முடைய அபிராமி பட்டர் இது என்ன சொல்றாருன்னா, அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ அப்படின்னு சொல்றார். அந்த சகசிரார கமலத்துல அம்பாள் அங்க இருக்கா. ஒருவரும் இங்கறியாவண்ணம் என் உள்ளத்துள்ளே ஒளித்து வைத்த சிறையானைன்னு சொல்றாரு அப்பர் பெருமான். அங்க அம்பாள் அங்க இருக்கா. என்னோட உடம்புக்குள்ளேயே எனக்குள்ளேயே இருக்கா. இத நம்மளுடைய பிரம்மா வஸ்து அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பிரம்மம் அதை எல்லா இடத்துலயும் தேடி கடைசியில நம்முடைய நெஞ்சகத்தை பகவான் வாசம் பண்றான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். தியானம் செய்யறது நம்ம உள்ளத்துல தானே நம்ம தியானம் பண்றோம், நம்மளுடைய மனசுல தானே நம்ம தியானம் பண்றோம். அந்த தியானத்துல உள்ளொளியா இருக்கிறது சிவசக்தி. அப்ப அம்பாளுடைய உபாசனை நல்ல பக்குவம் அடைந்து அம்பாளைய சுவாமியும் நமக்குள்ளேயே நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லா சத்த உபாசகர்களும் சொல்லியிருக்கா, எல்லாரும் சொல்லியிருக்கா. அதனால இந்த இந்த நமக்குள்ள இருக்கிற ஆதாரங்களை இனிமே பார்க்கலாம்.